புதுவை அப்டேட் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். திண்டிவனம் அடுத்த மயிலத்தில் அமைந்திருக்கும் முருகப்பெருமான் கோவிலை பற்றி இக்காணொலியில் காண்போம். கோவிலின் தல வரலாற்றின்படி முருகப்பெருமானால் போரில் சூரபத்மன் தோற்கடிக்கப்பட்டான். அவன் மனம் திருந்தி இறையருள் வேண்டி மயிலம் வந்து மயில் வடிவ மலையாக மாறி கடும் தவம் புரிந்தான். தவத்தில் மகிழ்ந்த முருகப்பெருமான் காட்சியளிக்க, என்னை தங்கள் வாகனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென முருகப்பெருமானிடம் சூரபத்மன் வேண்டினான். மேலும் மயில் வடிவ மலையாக இருந்து நான் தவம் புரிந்த இந்த மலைக்கு மயூராசலம் என பெயர் வழங்க வேண்டும், தாங்கள் எந்த நாளும் இங்கு வீற்றிருந்து அன்பர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தான். அப்போது முருகர், பாலசித்தர் என்பவர் இங்கு எதிர்காலத்தில் தவம் புரிவார், அப்போது உன்னுடைய எண்ணம் நிறைவேறும் என்று கூறி மறைந்தார். இதுவரை அங்கு மலையாக நிலை கொண்டு காத்திருந்தான் சூரபத்மன். மேலும் எதிர்காலத்தில் பாலசித்தருக்கும் முருகப்பெருமானுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. முடிவில் வாதம் மல்யுத்தமாக மாறியது என்பது நம்பிக்கை. இந்த நிலையில் சூரபத்மனுக்கு காட்டிய தன் திருக்கோல காட்சியை சித்தருக்கும் முருகன் காட்டினார். பின்பால சித்தருடைய விருப்பப்படி கல்யாண கோலத்தில் மலை மீது தம்பதி சமேதராய் கோவில் கொண்டார். மயிலம் மலையில் முருக கோவில் கொண்டதற்கு இந்த நிகழ்வே காரணம் என நம்பப்படுகிறது. மேலும் பல வீடியோக்களை காண, புது தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனல் புதுவை அப்டேட்டை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.